எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சிறப்பான மரியாதைக்குரிய விஜய் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 35வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற பெரிய மணமேடு இல்லையா? மேல் மணமேடா? அப்புறம் கீழ் மணமேடு ஒன்று இருக்குது. 2 மணமேடு சேர்ந்த ஊர் பெரியவங்களுக்கும், அதுக்கப்புறம் பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இவ்வளோ சிறப்பான முறையில் இந்த விஜய் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சிறப்புக்குரியவர்கள் மரியாதைக்குரிய திரு பழனி அவர்கள், அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வர்றது காரணமாக இருந்தது நித்யா கேமராமேன். அவர் என்னுடைய பாண்டியராஜன் கிட்ட ஆஸ்தான கேமராமேனாக நிறைய படங்களில் ஒர்க் பண்ணவர். ஸோ இங்கே இந்த ஸ்கூல் பீப்புள் 6th ஸ்டாண்டர்டு சர்வேஸ்னு ஒரு பையன், அவன் வந்து பேசினான். அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் பேசினான். எனக்கு புரியலங்கிறது வேறு, ஆனால் அந்த பையன் இங்கிலீஷில் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவன் வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி. நான் படித்தது வந்து முனிசிபல் ஹைஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியம். அதனால் 5ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புக், எ சேர், எ பென்சில், எ டேபிள் அப்படிங்கிறது 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படிப்புக்கு வந்து தட்டுப்பாடாக இருந்தது. பள்ளிகளும் அதே மாதிரி வந்து இல்லை. இப்போது சின்ன சின்ன கிராமங்களில் கூட இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, கான்வென்ட்டு இதெல்லாம் வந்து ஜனங்கக்கிட்ட எஜுகேஷனில் ஒரு கல்வியில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த பையன் பேசும்போது அவ்வளோ அழகாக 6 வயசுலேயே ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆகிட்டான். அவ்வளோ அழகாக இத்தனை பேர்த்துக்கு முன்னால் சபையில் சங்கோஜம் இல்லாமல் பேசினான். என்ன அப்படின்னா, அந்த சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள்லாம் அவ்வளோ சுத்தமாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கிலீஷில் வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் அழகாக வந்து அவன் வந்து பேசினான். எப்பவுமே மொழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாட்டில் முக்கியமான பிரச்சனை ஆகிப்போச்சு, அது வேறு. நான் அதுக்கு வரல. சாதாரணமாக மொழி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, அது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு காலம் தள்ளுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து அக்கம் பக்கம் போகிறதோ இல்லை வேறு ஊருக்கு போகிறதோ எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்குது. இந்த மொழியை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது. என்னென்னா, இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் உடம்பு சரியில்லாம் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும்போது இந்த கிறிஸ்டியன் ஃபாதர் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பேஷண்ட் பக்கத்துலேயும் போய் நின்று அவங்களுக்காக வந்து ஜபிப்பார். உங்களுக்கு சீக்கிரம் நல்லாகி நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அது ஒரு பொதுவான ஆஸ்பத்திரி. அதில் வந்து எல்லா ஊருக்காரங்களும், இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாநிலத்துக்காரங்க, எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஜப்பான்காரன், அவன் உடம்பு முடியாமல் படுத்திருக்கான். இந்த பாதிரியார் ஒவ்வொரு ரூமாக பைபிளை திறந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தவர் இந்த ஜப்பான்காரன் பெட்டுக்கு பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்து நின்னொன்னே அவன் கண்ணை முழிச்சு அப்படி பார்க்குறான். இவரை கீழே மேலேயும் பார்க்குறான். இவர் உடனே அந்த பைபிளை ஓப்பன் பண்ணி, ஒன்றும் இல்லை,
நீங்கள் சீக்கிரமாக குணமாகி ஊருக்கு போகணும், அதுக்காக நான் மந்திரம் சொல்ல போகிறேன், ஜபிக்க போகிறேன் அப்படின்னா அவன் டியூபா மேலே நீக்கு அப்படின்னு அவன் ஜப்பானில் பேச ஆரம்பித்தான். அவன் பதற இவர் இல்லை உங்களுக்கு நல்லதுக்காக நீங்கள் சீக்கிரமாக குணமாகணும், சீக்கிரமே நீங்கள் வீடு போய் சேரணும், அதுக்காக தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா டியூபா மேலே நீக்காரியா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவர் பாட்டில் இவர் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அந்த பேஜ் படித்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் டப்புன்னு மூச்சு விட்டான். இவருக்கு பாதிரியாருக்கு ஒன்றுமே புரியல. அவன் கடைசி ஆசை என்னமோ அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு சொன்னார். அவன் கடைசியில் ஒரு ஆசை, அவன் கடைசி ஆசை என்னன்னு தெரியல. திருப்பி டியூபா மேலே நிற்கிறியா அப்படின்னு சொல்லி இதையே சொல்லிட்டு இருந்தால் அது என்னென்னு தெரியல, அதை பார்த்து கொஞ்சம் நிறைவேற்றிருங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆள் சொன்னார், இல்லைங்க அவனுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருந்த டியூப் இருக்கு இல்லையா, நீங்கள் அது மேலே ஏறி நின்ட்டீங்க வந்துடனீமே, அவனால் மூச்சு விட முடியல, அதான் டியூப் மேலே நிற்கிறீங்களேங்கிறதுக்கு டியூபா மேலே நிற்கிறியான்னா நீங்கள் விடமாட்டேன்னு நீங்கள் மந்திரம் சொல்லி அவனை சீக்கிரமே அனுப்பிச்சி வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி மொழி அப்படிங்கிறது வந்து நிறைய நேரங்களில் சிக்கலை உண்டாக்கி விட்டுரும். இதே மாதிரி ஒருத்தர் வெளியூருக்கு போனவன் இதே மாதிரி ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு ஜபம் பண்ணணும் அவசியம். அந்த சண்டே அது அந்த முக்கியமான நாளுங்கும் போது மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அது போய் சர்ச்சில் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா அது வேறு ஊர் பாஷை. ஸோ பாதிரியார் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. பாதிரியார் என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு இவங்கெல்லாம் ஏதோ ஜனங்கள்லாம் ஏதோ செய்கிறாங்க, நம்மளும் ஜனங்களை பார்த்து செஞ்சிடுவோம். நீ பக்கத்தால் பார்த்தான். பாதிரியார் ஏதோ பேச ஆரம்பித்தார். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து